இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். பாடுங்க சத்தமா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா சொல்லுங்க. ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓ ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்னென்ன என்னென்ன துன்பம் வந்தாலோ என்னென்ன துன்பம் வந்தாலோ தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ பயமும் இல்லை கலக்கமில்லை. சத்தமா பால்கனில இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா. சத்தமா யாரு பாடாம இருக்கக்கூடாது. என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ ஹல்லேலூயா எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ பயமும் இல்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஓ ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா இயேசு ராஜா இயேசு ராஜா முன்னே செல்கிறார். glory ஓசன்னா பாடுவோம். ஹல்லேலூயா இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹல்லேலூயா ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். பாடுங்க. ஓசன்னா கீதம் பாடுவோம். ஓ வேகம் சென்றிடுவோம். ஹல்லேலூயா ஓசன்னா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்ன துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ ஓ துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ நல்ல கைகள் அசைத்து தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ பயமும் இல்லை கலக்கமில்லை. glory இல்லை கலக்கமில்லை கர்த்தர் நம்முடனே. நல்ல கையை உயர்த்தி ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே. கைகளை உயர்த்தி ஓசன்னா அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா துதி ஆண்டவருக்கு மகிமையாக என்றும் அல்லேலூயா சோத்ரோ அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம். ஓசன்னா அதல உயர்த்தி ஜெயமே சோத்ரோ ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ கைய நல்ல உயர்த்தி கோட்டை ஏறி நின்றாலோ யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ எரிகோ கோட்டை ஏறி நின்றாலோ பயமும் இல்லை கலக்கமில்லை பயமில்லை கலக்கமில்லை
ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. எல்லாம் ஓசன்னா, ஓசன்னா ஜெயம் நமக்கே. நல்ல கைகளை அசைத்து ஓசன்னா ஜெயம். இன்னொரு முறை இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா சொல்லுங்க, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா சத்தத்தை உயர்த்தி ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே. எல்லா கைகளை தட்டி ஆண்டவரே ஹல்லேலூயா. ஓசன்னா, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். Thank you Lord. எல்லாரும் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 1 to 10 உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாக படிக்க போகிறோம். எல்லாரும் பைபிளை எடுங்க. தோத்திரம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து சத்தமா ஒலிவ மலைக்கு அருகான பெத்பெகாயாவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி சத்தமா, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னார், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரருக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்க நகரத்தார் யாவர் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்த பொழுது, இது 1ஆம் வசனம் சொல்லுது. 10ஆம் வசனம் அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில். அப்போ எருசலேமுக்கு சமீபமாக அங்க இருந்து தொடங்கின அந்த ரேலி, அந்த பவனி எருசலேமுக்குள்ள வருது. ஸ்தோத்திரிக்கிறோம். எருசலேமுடைய ஒளிமுக வாசலிலே தொடங்கின அந்த பவனி எருசலேமுடைய சென்டர் வரைக்கும் அவர்கள் ஓசன்னா என்று பாடிக்கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் இந்த வசனத்திலே நிதானிக்க முடியும். எந்த சாலையில ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவர் சோத்திரம் நடந்து போனாரோ அதே பாதை வழியாத்தான் சிலுவையும் அதற்கு பிறகு சுமந்து போனார். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல அந்த பாதையிலே சோத்தரிக்கிறோம், ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஓசன்னா என்று சொல்லி சோத்திரகிற எருசலேமுக்கு சமீபமாக தொடங்கின அந்த சோத்திர ரேலி, அந்த ஊர்வலம், அந்த சோத்தரிக்கிறோம் பவனி, சோத்தரிக்கிறோம் எருசலேம் நகரத்திற்குள் வரைக்கும் அது போச்சு. சோத்தரிக்கிறோம் அங்கே அந்த ஒரு ரேலியை பார்க்கிறோம், ஒரு பவனியை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி உலகமெல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் நாம் அதை ஆவிக்குரிய விதத்தில் அர்த்தத்தோடு அதில் இருக்கிற சத்தியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆகவே குருத்தோலை ஞாயிறு குறித்து நான் பல செய்திகளை உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். சோத்தரிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு அந்த குருத்தோலை என்னுடைய ஞாயிறு நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன என்பதை இன்றைக்கு ஆண்டவர் சோத்தரிக்கிறேன் எனக்கு தந்த சில வெளிப்படுத்தல்களை உங்களுக்கு நான் சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்யும்படி விரும்புகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அந்த 2 பேர் என்பதுதான் செய்தியினுடைய தலைப்பு. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த 2 பேர். இந்த 2 பேர் என்கிற இந்த தலைப்பில் இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு செய்தியை நம்ம கேட்க போகிறோம். இந்த மத்தேயு 21:1 பாருங்க. அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பெகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர்
சீஷரில் 2 பேரை நோக்கி என்று சொல்லப்பட்டுகிறது. முதல் குறிப்பு, இயேசுவானவர் நோக்கி என்ற வார்த்தையை நான் எடுக்கிறேன். சோத்திரிக்கிறோம். கர்த்தர் நோக்குகிறார் என்றால் ஒரு நோக்கத்துக்காக தான் நோக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். ஃபார் எ பர்பஸ், ஃபார் எ ப்ராமிஸ். சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அது வரைக்கும் அப்படியே வந்துறாரு. அந்த எருசலேமுக்கு சமீபம் வந்தபோது சோத்திரிக்கிறோம், அவர் நோக்கினார். இயேசு நோக்கினார். லூக்கா 1:48 சொல்லுது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அந்த நோக்கி பார்த்த உடனே என்ன நடந்தது? மரியாள் கர்ப்பவதியானாள். அப்ப அவர் நோக்கி பார்க்கிறாருன்னு ஒரு பர்பஸோட தான் நோக்குறாரு. சோத்திரம். அந்த அம்மா சொல்றாங்க, அவர் நோக்கி பார்த்ததுனால நான் பாக்கியவதியானேன்னு சொல்றாங்க. சோத்திரிக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படியோ கடந்தோம், தாழ்மையில கடந்தோம், கீழே கடந்தோம், எங்கெங்கயோ கடந்தோம். ஆனா இந்த வாழ்வு நமக்கு எதனால் கிடைச்சதுன்னா, கர்த்தர் என்னை நோக்கி பார்த்ததுனால் கிடைச்சது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஆமென்னு சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க, அந்த மரியாளை போல தாழ்மையில கிடந்தேன், எங்கேயோ கிடந்தேன், எப்படியோ கிடந்தேன். இந்த பாக்கியமான வாழ்வு அவர் பார்த்ததனால் வந்ததுன்னு சொல்றவங்க ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு முறை ஜபாலயத்துக்கு ஆண்டவர் போறாரு. மார்க் 3:3 சொல்லுது, அப்பொழுது அவர் சூம்பின கை உள்ள மனுஷனை நோக்கி, the word is very, அவர் நோக்கினார். நோக்கி அவன் பரிதாம ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். கை வேற சூம்பின கையா. அந்த ஜபாலயத்தில் அவனை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க, யாரும் அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணவும் மாட்டாங்க. அவன் பார்க்கறதுக்கு ஒரு பரிதாபமாக இருக்கான். கை சூம்பின கை உள்ள மனுஷன். எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க, ஆனால் இவன் சாதாரண உட்காந்துருக்கான். ஆண்டவருடைய கண்ணை அவனை நோக்கி பார்த்துச்சு பாருங்க. எல்லாரும் காண, அந்த ஜபாலயத்தில் அன்னைக்கு எத்தனை பேர் இருந்தாலும் தெரியல, அத்தனை பேர் காண இயேசு அவனை பார்த்து சொல்ல, இயேசு எழுந்து நடுவாக வந்து நில்லு. ஏன் ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்க? ஏன் தள்ளி போய் உட்காந்துருக்க? வா, சென்டருக்கு வா, நடுவில் எழுந்து நில்லுன்னு ஆண்டவர் கூப்பிட்டு நடுவில் நிற்க வச்சு பார்க்குறாரு. ஒருவேளை அந்த சூம்பின கை உள்ள மனுஷன், இது வரைக்கும் யாரும் என்னை நடுவில்லாம் கொண்டு உட்கார வச்சதே கிடையாது. நான் ஜபாலயத்துக்கு வருவேன், எங்கேயோ ஒரு ஓரமாக உட்காந்துட்டு போவேன். ஏசு என்னை நோக்கி பார்த்தாரு, நடுவுக்கு வந்துட்டேன்னு அவன் சொல்லியிருக்கலாம். நடுவில் வந்தது மட்டுமல்ல, சோத்திரிக்கிறோம், அவன் கையையும் கர்த்தர் சோத்திரிக்கிறோம் அற்புதம் செய்து அந்த கையை நீட்ட வச்சாரு. அவன் எல்லாரை போல ஆனா. ஆனால் அந்த வசனத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கு. மார்க் 3:2 சொல்லுது, அவர் பேரில் குற்றஞ்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தாங்க. ஊர் உலகெல்லாம் இயேசுநாதரை எப்படிடா குற்றஞ்சாட்டலாம், அவரை எப்படிடா நம்ம வந்து கீழே தள்ளலாம் அப்படின்னே பார்க்குறாங்க. சோதரி, இன்றைக்கி நான் சொல்கிறேன், உலகம் நீ அப்படி போகும்போது, ரோட்டில் போகும்போது, வீட்டில் வரும்போது, வீட்டிலேருந்து வெளியே போகும்போதும் ஊர் மக்களும் கூட உன்னை பார்த்துக்கினே தான் இருக்கிறாங்க. இவன் எங்கே போகிறான்னு தெரியலையே, எங்கே வரான்னு தெரியலையே, வீட்டை கட்டுறா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறா, காரியங்களால் நடக்குது, இவளை எப்படி கீழ்த்தலான்னு உலகம் உங்களை அப்படிப்பட்ட நிலையில நோக்கி பார்க்குது. ஆனா கர்த்தர் உங்களை எழுந்து நிற்க வைக்க நோக்கி பார்க்கிறார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உலகம் என்னை கீழே தள்ள பார்க்குது, கர்த்தர் என்னை எழுந்து நிற்க வைக்க பார்க்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள், கர்த்தரால் நோக்கி பார்க்கப்பட்ட நாங்களோ எழுந்து நிமிர்ந்து கையை தட்டி நிற்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு தேராகுடைய பிள்ளை. சோத்திரிக்கிறோம், எங்கேயோ எப்படியோ கிடந்தாரு, ரொம்ப பிரமாதம்லாம் கிடையாது. ஆனால் ஆபிரகாமுடைய லைஃப் ஒரு நாள் சேஞ்ச் ஆகுது. எதனால? ஆதியாகமம் 12:1 இப்படி சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கினார். தட்ஸ் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதாங்க, ஆபிரகாமின் வாழ்க்கையே மாறிச்சு. ஆபிராம்னு இருந்தவனை ஆபிரகாம்னு கர்த்தர் மாற்றி, ஒரு பிள்ளைக்கு வழி இல்லாதவனை ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்றி, தோத்திரம் அவனுக்கு சந்ததிய நட்சத்திரத்தின் சந்ததிகளாய் பெருக பண்ணி, அவன் இருந்து ராஜாக்களும் பிரபுக்களும் வர பண்ணாரு. நீங்க கேட்டு பாருங்க, ஆபிரகாமே நீ ஒன்றுமில்லாம இருந்தியாப்பா, சோத்திரிக்கிறேன், உன் வாழ்க்கையில எப்படிப்பா பூமியை தாங்கக்கூடாத சீமானமான கர்த்தர் என்னை நோக்கி பார்த்தார். கை தட்டி நல்ல வாயை திறந்து நீங்க எவ்வளவு கை தட்டுறீங்களோ, எவ்வளோ ஆமேன்னு சொல்றீங்களோ, எவ்வளோ அல்லேலூயா சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம். அல்லேலூயா. சபையார் சத்தமா சொல்லுங்க, 1000 பிரச்சனைகளை நான் சந்தித்தாலும், 1000 பிரச்சனைகளை சந்திக்க வந்தாலும்,
1000 பிரச்சனைகள் எதிர்கொண்டு வந்தாலும் இந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையிலே நடக்குமானால், கர்த்தர் நோக்கி பார்த்தார் என்ற வார்த்தை என் வாழ்க்கையில நடக்குமானால், எந்த பிரச்சனையை ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நோக்கி பார்த்தார் என்ற அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நடக்குமானால், எந்த பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் பிரதர், கர்த்தர் நோக்கி பார்த்தார் என்ற வார்த்தை இருக்குல்ல, அதற்கு இணையான இன்னொரு வார்த்தை இந்த உலகத்திலே இல்லை பிரதர். பிரைஸ் தி லார்ட். இட்ஸ் வெரி ஃபேமஸ், இட்ஸ் வெரி ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட். கர்த்தர் நோக்கினார் என்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு இணையான வேறு ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் இல்லை. இந்த சூழ்நிலைகள் சோத்திரிக்கிறோம், இந்த சூழ்நிலைக்கு இணையான வேறு ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் இல்லை. சோத்திரிக்கிறோம். அவர் என்றைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறாரோ அந்த நாளில் இருந்து உங்கள் காலமெல்லாம் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு முறை உங்களை பார்த்துட்டார்னு வச்சுங்க, அந்த பார்வையை உங்களை விட்டு கடைசி வரைக்கும் எடுக்கவே மாட்டார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு மனுஷன் பார்ப்பான், நாளைக்கு உன்னை கண்டுக்காமையே போயிடுவான். சோத்திரிக்கிறோம். இன்னைக்கு ஒருத்தவங்க உங்களை பார்ப்பாங்க, நாளைக்கு அவங்க பார்க்காம கூட போயிடுவாங்க. ஆனால் இயேசு உங்களை ஒரு முறை பார்த்துட்டார்னா, அல்லேலூயா, வாழ்நாள் எல்லாம் பார்ப்பார். அல்லேலூயா. பிரச்சனைகள் என்னை பார்க்கும் பொழுது, எல்லாரும் சொல்லுங்கள், பிரச்சனைகள் என்னை பார்க்கும்போது நான் அந்த மாபெரிய தெய்வத்தை பார்ப்பேன். அவர் என் பிரச்சனைகளை பார்ப்பார். அப்பொழுது பிரச்சனைகள் என்னை பார்க்காது, பிரச்சனைகளை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் பிரச்சனையை பார்க்க மாட்டேன், அந்த மகா பெரிய தெய்வத்தை நான் பார்ப்பேன். அவர் அதை பார்ப்பார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன? அவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். இயேசுவானவர் நோக்கினார் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, மறுபடியும் மத்தேயு 21 வசனம் 1 பாருங்க. இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, தட் வேர்ட்ஸ் 2 இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் நோக்கினார்னு நான் சொன்னேன். பைபிள் சொல்றது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த குருத்தோலை ஞாயிறுல பாருங்க, சோத்திரிக்கிறோம், ஆண்டவருக்கு 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 12 சீஷர்களை அவர் இங்க செலக்ட் பண்ணல. இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று இந்த 2 பேரை பார்க்கிறார். சோத்திரம். அந்த 2 பேர் பேர் என்ன நமக்கு பைபிள்ல இல்லை. இயேசுவோடு 12 சீஷர்கள் மட்டுமல்ல, ஏராளமான சீஷர்கள் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 2 பேரை ஆண்டவர் பார்க்கிறார். சோத்திரிக்கிறோம். அந்த 2 பேர், கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒன்னதானே தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த 2 பேர் தான் இங்கே உட்காந்துருக்கிற நாம. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா கை தட்டுங்க. அந்த 2 பேர் தான் நீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்த அந்த 2 பேர் நான் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க கைகளை தட்டி, அந்த 2 பேர் நான் தான். அல்லேலூயா. இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க, ஆனால் அந்த 2 பேர் அவர் பார்க்கிறார். சோத்திரிக்கிறோம். சபையில் 100கணக்கான பேர் இருக்கும்போது அந்த 2 பேரை கர்த்தர் பார்க்கிறார். இந்த காலவேளை நீங்கள் ஆண்டவரே அந்த 2 பேரா என்னை மாற்றும். சபையில் கும்பலோடு கும்பலாக நான் வந்துட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே சோத்திரம், உம்மால் பார்க்கப்படுகிறவனாக, உம்மால் பயன்படுத்தப்படுகிறவனாக, உம்மால் ஏறெடுத்து பார்க்கிற அந்த 2 பேராக என்னை மாற்றும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? சபையில சும்மா வந்துட்டு போற பார்வையாளராக அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நான் பார்வையாளனாக அல்ல, நான் பங்குதாரனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, ஊரில் ஒருவனையும் வம்சத்தில் 2 பேரையும் கர்த்தர் தெரிந்து கொள்றார். ஹல்லேலூயா. 2 பேர். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் அந்த 2 பேரை தெரிந்து கொள்றார். பாருங்க, ஒரு இடத்துல பாருங்க, பவுலும் சீலாவும் அந்த 2 பேர் பார்க்குறோம். பேதுரு யோவான் அப்படி பைபிளை பார்க்குறோம். எலியா எலிசா அப்படி பார்க்குறோம். சோத்திரிக்கிறோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்படின்னு பார்க்குறோம். நிறைய இடத்துல 2 பேர். ஆண்டவர் ஊழியத்துக்கு 2 பேரா அனுப்புறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிரைஸ் எல்லாம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ மோசே, ஆரோன் அப்படிலாம் பார்க்குறோம். இப்படி ஆண்டவரை நிறைய இடத்துல ரெண்டு பேராக பயன்படுத்துகிறார். சோத்திரிக்கிறோம். நான் சொல்கிறேன், அந்த சோத்திரம் ஆண்டவர் முக்கியமான காரியத்தை செய்கிறதற்கு சோத்திரம் அந்த 2 பேரை செலக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, ஏன் பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் என் பையனே தான் பார்த்துக்கின்னு இருப்பீங்களா? என் சபையில் வேற பசங்களே இல்லையா? ஆவுன்னா அவனையே கூப்பிடுறீங்களே, ஏன் வேற சபையில் வேற பசங்களே இல்லையான்னு அந்த அம்மா சொல்லுது. தோத்திரம், என் கண்ணுக்கு தெரியவனை தானே நான் கூப்பிடுவேன். சோத்திரியம். அப்போ ஆண்டவர் பாருங்க, எத்தனையோ பேர் அங்கே இருந்திருக்கலாம், ஆனால் அந்த 2 பேரை கூப்பிடுறார். கை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவருக்கு ஆளா இல்லை, இயேசுநாதருக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அவனை கூப்பிடுறாரு. இயேசுநாதர் சொன்னா, ஆண்டவர் சொல்றார், நான் சொன்னா என் பிதா எனக்கு ஆயிரக்கணக்கான தூதர்களை அனுப்பி என்ன செய்வாரு? அவருக்கு ஆளா இல்லை. இன்னைக்கு இயேசு நினைச்சா கூட இந்த வானத்தில் உலகமே ஒரே நேரம் பார்க்கும்படி இயேசுவே மெய்யான தெய்வம்னு வானத்தில் இயேசுவால் எழுதி போட முடியுமா? முடியாதா? ஆனால் உன்னை கொண்டு தான் செய்ய விரும்புகிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்கு ஆளா இல்லை, என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே. நான் எவ்வளவு பாக்கியம் பெற்றவன், என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீர் பார்க்கிற அந்த 2 பேரா என்னை மாற்றும் ஆண்டவரே. நீர் பயன்படுத்துகிற அந்த 2 பேரா என்னை மாற்றும் ஆண்டவரே. கையை தட்டி வாயை திறந்து எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம். அந்த 2 பேராக என்னை நீர் மாற்றும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதான் தேவை, நீ மட்டும்தான் எனக்கு தேவை என்கிறார். ஒருவேளை என்னடா அப்பப்போ நம்மளை தான் ஆண்டவர், நான் உங்களை தான் அவர் தேடுறார். சோத்தரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதான் அவருக்கு தேவை, நீ மட்டும்தான் அவருக்கு தேவை. அந்த 2 பேராகத்தான் கர்த்தர் உங்களை என்னையும் பார்க்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மத்தேயு 21 சோத்திரம் 2 அதை பாருங்க, அதில் போட்டிருக்கு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு என்ன செய்யுங்கள்? போங்கள். சோத்தரிக்கிறோம். போங்கள் என்பதுதான் 3வது குறிப்பு. சோத்தரிக்கிறோம். முதல் குறிப்பு இயேசுவானவர் நோக்கி, 2வது குறிப்பு சோத்தரிக்கிறோம், அந்த சீஷரில் 2 பேரை இயேசுவானவர் செலக்ட் பண்றார் என்று பார்த்தோம். 3வது குறிப்பு என்னன்னா, போங்கள் அப்படின்றார். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். God keep the direction. சோத்தரிக்கிறோம். ஆண்டவர் பொதுவாக சொல்லல, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். பக்கத்தில் கிராமம் இருக்கு, இந்த பக்கத்தில் கிராமம் இருக்கு, பின்னாடி ஒரு கிராமம் இருக்கு, அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்கு. ஆனால் சொல்றார், பர்டிகுலர் சொல்லுகிறார், எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். இந்த பக்கம் இருக்கிற கிராமம் அல்ல, அந்த பக்கம் இருக்கிற கிராமம் அல்ல, உனக்கு பின்புறமாக இருக்கிற ஒரு கிராமம் அல்ல, உனக்கு எதிரே இருக்கிற கிராமம். அப்போ இந்த ஆண்டவர் யார்? நான் எங்கே போக வேண்டும், எந்த இடத்தில் போக வேண்டும் என்று எனக்கு பாதை காட்டுகிற ஒரு தேவன். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வழி காட்டுகிறவர், பாதை காட்டுகிறவர், வழி சொல்லுகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ எப்படி போகணும், நீ என்ன செய்யணும், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை அவர் பாதை காட்டுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வழி அப்போ God leads me, lead me right direction. சோத்திரம். ஆண்டவர் நடத்தின சரியான பாதையில் நடத்துகிறார். எங்க போகணும், எப்படி போகணும் என்று கர்த்தர் உன்னை டைரக்ட் பண்றவரா இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அவர் காட்டுகிற பாதையிலே நீ போவாயானால் உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை உண்டு. நீயா ஒரு பாதையில போகாத சகோதரா, சகோதரி, கர்த்தர் காண்பிக்கிற பாதையில நீ போவாயானால் நீயும் உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் நன்மைகள் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஆமென்னு சொல்லுங்க. அதுவும் எங்க போக சொல்றாரு? கிராமத்துக்கு போக சொல்றாரு. சோத்திரிக்கிறோம். தோத்திரம். இன்னைக்கு நிறைய ஊழியர்களுக்கு தோத்திரம் சிட்டியே தான் ஆண்டவர் பாரப்படுத்துறார். நிறைய பேர் தோத்திரம். எத்தனை பேர் தான் பாண்டிச்சேரிக்கு புறப்பட்டு வருவாங்களோ தெரியாது. ஆண்டவர் பாரப்படுத்துகிறார். பாண்டிச்சேரியை குறித்து எனக்கு பாரப்படுத்துகிறேன். இங்கே ஊர்பட்ட சபை இருக்குது. சோத்திரிக்கிறோம். நம்முடைய சபைகளே இல்லாத காலத்தில் வந்தது. சோத்திரிக்கிறோம். யார் பார்த்தாலும் எங்கே தான் பாரம்?
சிட்டியில் தான் பாரம். சோத்திரிக்கிறோம். ஊழியம் எல்லா இடத்துலையும் செய்யணும். ஆனால் சோதரர் எல்லாருக்கும் சிட்டியை குறித்து தான் பாரம் வருது. ஆனால் கர்த்தர் சொல்றார், எங்கே போ கிராமம். அதுக்காக சிட்டியில் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எங்களுடைய தலைமை போதை கூட சொன்னார், சும்மா அந்த கிராமம் அடித்தட்டு மக்கள் அப்படின்னு அந்த குறுகின எண்ணம் மட்டுமல்ல, மேல்தட்ட மக்களையும் நம்ம சந்திக்கணும். நீங்கள் வந்து கிராமத்தில் தான் கஷ்டத்தில் இருப்பான்னு நினைக்கக்கூடாது. பெரிய பெரிய வீடு கட்டியிருப்பான், ஆனால் உள்ளத்தில் உடஞ்சி போயிருப்பான், நமக்கு யாருக்கும் தெரியாது. அவர்களையும் சந்திக்கணும்னு பேலன்ஸ்டாக எங்களுக்கு உபதேசம் பண்ணுவார். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வெறும் மேல்தட்டு மக்களை மட்டும் நாம் ஹைலைட் பண்ணக்கூடாது. கர்த்தர் எங்கே டைரக்ட் பண்ணுறாரோ அந்த இடத்துல நாம் கண்களை பதிக்க வேண்டும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், இன்றைக்கு இருக்கிற வாகனங்கள் அன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிற வசதிகள் அன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிற ரோடு அன்னைக்கு கிடையாது. ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்கள சொல்றாரு, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. கஷ்டமான பாதையாக இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை தான் காட்டுறாரு. ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய தாயின் தகப்பன் 1975 இங்கே வரும் பொழுது ஒரு விசுவாசி இல்லை, ஒரு அனுகூலங்கள் இல்லை. அருமையானவர்களே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ரேக்லா வண்டி எங்கள் தகப்பனார் வச்சுருந்தார். ஒரு ஒத்த மாட்டு வண்டி, அது ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும், கண்ணுக்குட்டி மாடு, அதுக்கு இடையில நடுத்தரமாக இருக்கும், வெள்ளை கலர். எனக்கு அது சின்ன வயசில் பார்த்து ஞாபகம் இருக்குது. அந்த மாட்டு வண்டியினுடைய ஒரு பாகத்தை ரொம்ப வருஷமாக அதை ஒரு பாதுகாப்பாக வச்சுருந்தோம். அதை ஃபோட்டோ கூட எடுக்காமல் விட்டுட்டோம். ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளோ வருஷமாக நாங்கள் ஏற்கனவே இருந்த வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் ஸ்தோத்திரிக்கிறோம், அந்த மாட்டு வண்டியினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வச்சுருந்தோம். அதை ஃபோட்டோ எடுத்துருந்தால் இன்றைக்கி அதை காட்டியிருப்பேன், அந்த மாட்டு வண்டியெல்லாம் காட்டியிருப்பேன். ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அந்த மாட்டு வண்டி தான் அன்னைக்கு. இப்போ இங்கேருந்து இந்த ஸ்தோத்திரம் மயிலம் போகிற வழியில் ஒட்டை என்கிற ஒரு கிராமம் இருக்குது. இப்போ இங்கேருந்து அவங்க ஆட்டுப்பட்டியில் ஊழியம் செய்கிறாங்க. அப்போது நைட்டு இங்கேருந்து ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த கிராமத்துக்கு போ அப்படின்றார். என்னுடைய தாயின் தகப்பனை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த ஒட்டை மாட்டு வண்டியில் அதில் சில பொருட்களாம் வச்சுக்கிட்டு, ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இல்லை, ஒருத்தவங்க 2 பேர் தான் உட்கார முடியும். இந்த ரேக்லாம் வண்டி சொல்லுவோம், இந்த பந்தயத்துக்கெல்லாம் போகும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு வண்டி. ஸ்தோத்திரிக்கணும். அதில் என்னுடைய தாயாரும் என் தகப்பனார் உட்காந்து, எங்கள் அப்பா தான் மாடு ஓட்டிக்கிட்டு சோத்திரம் நைட்டு கிளம்புறாங்க. இங்கேருந்து ஸ்தோத்திரிக்க ஆட்டுப்பட்டியிலேருந்து கிளம்பி அந்த மயிலம் போகிற வழியில் ஸ்தோத்திரம், நான் சொல்கிறதெல்லாம் 76வது வருஷம். சாலையில் சரியாக விளக்குகள் இல்லை, பாதைகள் சரியாக இல்லை. ஸ்தோத்திரம், பயங்கரமான இருட்டாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த பாதையெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பாதை அப்படியே திண்டிவனம் வழியாக போய் அந்த ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த திருச்சிற்றம்பலம் கூட்டுறவுலேருந்து அந்த மயிலம் உள்ளே போகணும். அந்த பாதை எப்படி இருக்கும்? என்னுடைய தாயார் பயந்துக்கிட்டே போகிறாங்க. எங்கள் வழியில் உங்களை அடித்து போட்டு என்ன தூக்கின்னு போனால், ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோ தோத்திரம் அப்படி இருப்பார், இப்படி இருப்பார். சோத்திரம். அல்லேலூயா. ஒரே இருட்டு, முன்னாடி வெளிச்சம் ஒன்றும் இல்லை. சோத்திரம். ஆண்டவர் சொல்லி நம்ம போகிறோம், ஒருத்தவன் நம்ம மேலே என்ன வைக்க மாட்டான், கை வைக்க மாட்டான். இவங்க புறப்பட்டு அந்த கிராமத்துக்கு வெடிகாலம் போய் சேர்ந்து அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து சோத்திரிக்கிறோம். எவ்வளோ கடினமான பாதைகள். நான் ஊழியத்திற்கு வரும்போது சோத்திரிக்கிறோம் அருமையானவர்களே, 94 இறுதியில் ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு சொந்த சைக்கிள் கூட இல்லை. அப்போல்லாம் நான் வாடகை சைக்கிள் தான். சோத்திரிக்கிறோம். ஒரு சைக்கிள், சொந்தமாக சைக்கிள் இல்லை. நானும் அப்படியே எடுப்பில் அப்படியே காரில் அப்படி வந்த ஆட்கள் கிடையாது. சோத்திரம். அதுவும் வாடகை சைக்கிள். அப்போல்லாம் வாடகை சைக்கிள்னு இருக்கும். அந்த வாடகை சைக்கிள், சில வாடகை சைக்கிள் நல்லாயிருக்கும், சில வாடகை சைக்கிள் மிதிக்க முடியாது. விசுவாச வீடுகளுக்கு, கிராமங்களுக்கு வாடகை சைக்கிள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 வரைக்கும் கூட சோத்திருக்கிற சைக்கிளில் தான் நான் போயிருக்கிறேன். அதுக்கு பிறகு கூட இரவலாக சோத்திருக்கிறோம். சில 2 வீலரை சோத்திரம் வாங்கி கொண்டு நான் போன நாட்கள்லாம் உண்டு. சோத்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் வசதி இருக்கோ இல்லையோ, கர்த்தர் காட்டுகிற பாதை அது நமக்கு நன்மையை கொண்டு ஒரு கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கரெக்டாக டைரக்ட் பண்றாரு. நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பாதையை காட்டுறாருன்னா, நான் போகிற ஆண்டவரேன்னு போனா தான் அதில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஜி மேஜர். ஆமாம், ஆண்டவர் காட்டுற பாதை தான் நம்முடைய பாதை. ஆமென். அல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத
இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாரம் இருக்குமானால் கர்த்தர் காட்டும் பாதையில நம்மால் போக முடியும். ஆமென்னு சொல்லுங்க. மத்தேயு 21:2 பாருங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 4வது பாயிண்ட், என்னிடத்தில் என்ன செய்யுங்கள், கொண்டு வாருங்கள். நீங்க அங்கே போகும்போது ஒரு கழுதை இருக்கும், அதனோடு ஒரு குட்டி இருக்கும், அதை கட்டியிருப்பாங்க. அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் என்ன செய்யுங்க. நான் சொல்லுகிறேன், இது ஒரு நூதனமான அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார். அந்த கழுதைக்கு சொந்தக்காரன் இந்த 2 பேர் கிடையாது. யார் வீட்டு கழுதையோ, ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளு கழுதை எப்ப அவுத்தா கழுதை எட்டி உதைக்குமோ உதைக்காதா சொல்லுங்க. அதுவும் ஒரு கழுதை குட்டியை தொட்டா தாய்க்கு என்ன வரும்? கோபம் வருமா வராதா? கீழ்ப்படிய முடியாத நூதனமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி அதை போய் செய்யுங்கன்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, யார் வீட்டு கழுதியை அவுத்துன்னு வர சொல்றீங்களே, அவன் என்ன சொல்லுவான்? கழுதியாடைய அவுக்கிறன்னு சொல்லி கழுதை கட்டின இடத்துல என்ன கட்டிட மாட்டானா? நான் எப்படிப்பா அதை அவிழ்ப்பேன்? அப்படியே அவிழ்த்தாலும் அந்த கழுதை என்ன எட்டி உதைக்காதா? அந்த கழுதை எப்படி என்கிட்ட வரும்? சோத்தரிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா ஒருவேளை நான் உங்கள்கிட்ட, பிரதர், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருப்பார்கள், நீங்கள் அவிழ்த்துட்டு வாங்கன்னா, ஏன் பாஸ்டர் என்ன நான் நல்லா இருக்கிறதுக்கு பிடிக்கலையா? எந்த வீட்டு கழுதையே நான் போய் அவுத்துன்னு வருது? தோத்திரம். மாடர்ன் கிறிஸ்டியனாக இருக்கிறவங்க பல கேள்வி என்கிட்ட நல்லா சொல்கிறதையே கேட்க மாட்டீங்க, கழுதியை அழுத்துன்னு வருவீங்க. சோத்திரம். அம்மா நல்ல விசுவாசி அடிங்க, எனக்கு உபதேசம் பண்ணி உட்காருங்க, நிதானமாக உட்காருங்க. முடியுமோ மைண்டெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு போலது உங்களுக்கு. என்ன ஏன் திடீர்னு ஏன் இப்படிலாம் ஒரு எண்ணம் வருது உங்களுக்கு? என்ன நேர்ந்தது உங்களுக்கு? உங்களை மண்டையில் யாராவது அடித்து விட்டார்களா? குழம்பி விட்டதா? என்ன கழுதன்றீங்க, அழுத்துனுவான் நீங்கள் இப்போ கேட்பீங்க. ஆனால் இந்த வார்த்தையை அந்த 2 பேரிடத்தில் சொல்லும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அறிவுக்கு ஏற்புடையதான இல்லாத ஒரு காரியத்தை சொன்னாலும் அவங்க அதை செய்யும்படி சோத்தரிக்கிறோம் எத்தனிக்கிறார்கள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தண்ணி கேட்டு வாங்கின்னு வாங்க, ஒரு சாப்பாட்டை கேட்டு வாங்கின்னு வாங்க கூட போலாங்க. யார் வீட்டு கழுதியோ கட்டியிருக்க காண்பீர்கள். அப்போ ஒரு கட்டீர் வச்சிருக்கிறான்னா அதுக்கு ஒரு எஜமான் என்ன செய்வான்? இருக்கிறான். அதை போய் அவிழ்த்துட்டு வாங்க, குட்டியும் அவுத்துன்னு வாங்க, கழுதையே அவுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது செய்ய முடியாத ஒரு காரியம். சில நேரங்கள் சோத்தரிக்கிறோம், செய்ய முடியாத காரியம் போல தெரியும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அதற்கு 1000 காரணங்கள் இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. The reason for the instruction. சோத்திரம். ஆண்டவர் ஒன்று சொல்றாரு. ஒருவேளை உன் அறிவுக்கும் புத்திக்கும் அது எட்டாம இருக்கலாம், ஆனால் சம்திங் ஏதோ அதில் இருக்கு. அப்படிதான் எண்ணிட்டு நம்ம போனோம். கர்த்தர் சொல்லிட்டாரா, அது கழுதை எட்டி உதைக்கும், வரும் வராது, அதை அவர் பார்த்துக்குவார். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென்னு சொல்லுங்க. அவர் போனா ஒரு காரணம் இருக்கு, அவர் இறங்கி வானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, எழுந்து நடனா ஒரு காரணம் இருக்கு, தண்ணி தானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட போய் தண்ணி கேட்கிற, தாகத்துக்காக தண்ணி கேட்கல, சும்மா பேசுற மாதிரி பேசி அந்த பெண்ணை தான் வழிக்கு கொண்டு வரணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். ஒரு தண்ணி கேட்க போய் அந்த அம்மா சொல்லுது, நீர் யூதனா இருக்க, நான் சமாரியானா இருக்க, யூதர்களுக்கு நாங்கள் எப்படி தண்ணியை கொடுக்கறதுன்னு அந்த அம்மாங்க ஜாதியை பற்றி பேசி. இன்னும் கிறிஸ்தவத்தில் ஜாதியெல்லாம் பார்க்குறாங்க. நம்பால அண்ணாச்சியா, நம்பாலா, நம்ம ஊருக்காரா,
நம்ம ஊருக்காரங்களாச்சே நீங்கள் அப்படின்னு அப்படியே உடனே சேர்ந்துக்குவாங்க தோத்திரம். அல்லேலூயா. நிறைய சும்மா தான் பாட்டு பாடுறது, ஆனால் எங்கெங்கே ஜாதியை பார்க்கணுமோ அங்கங்கே பார்த்துறது, எங்கெங்கே அவங்க ஐட்டமால சேர்ந்துடணுமோ அங்கே சேர்ந்துக்கிறது. சோத்தரிக்கிறோம். சில நேரங்களில் சில கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்தா சோத்தரிக்கிறோம் ரொம்ப கேலி கூத்தாக தான் இருக்குது. சோத்திரம் வசனமும் பாடலும் எல்லாம் சும்மா போதனையாக தான் இருக்குதே ஒழிய தங்களுடைய வாழ்க்கையில் அவைகள் அநேகர் கடைபிடிக்கிறது இல்லை. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மகளோடு பேசி தண்ணியை தானு கேட்டு அந்த பெண்ணை மட்டுமல்ல அந்த ஊரையே கத்த ரட்சிக்கிறார். கைதட்டி கத்த ஒரு ரீசன் இருக்கு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அவர் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சோதரன் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் போய் ஒரு கழுதையை போய் அவுத்துட்டு வர சொல்றார். நான் சொல்லுகிறேன், உன்னை சிக்க வைத்து சோதரிக்கிறான். அவர் தன்னை காப்பாற்றி கொள்ளுகிறவர் அல்ல, அவர் சிக்கி கொண்டு உன்னை காப்பாற்றுகிறவர். கையை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை ஒரு காரியத்தில் சிக்க வைத்து அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிறவர் அல்ல, அவர் சிக்கி கொண்டாலும் என்னை காப்பாற்றுகிற ஒரு ஆண்டவர். கையை நல்லா தட்டி, அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். உன்னை எங்கேயும் சிக்க விட மாட்டார். அல்லேலூயா. எபிரேயர்ல ஒரு வசனம் சொல்லுது, நமக்காக அவர் பிணையாளியானார் அப்படின்னு இருக்கு. பிணையாளியானார்னு என்ன அர்த்தம்? சந்தான கட்ட வீரப்ப பிணை கைதிகளை பிடிச்சு வச்சு மிரட்டுவான் இல்ல, அந்த மாதிரி சோதரிக்கிறோம். இயேசு சத்துருவின் கையில பிணை கைதியாய் மாறி நம்ம நான் என்ன நீ பிடிச்சு வச்சுக்கோ, ஆனா இந்த ஜனத்தை விட்டுரு, நான் பிணையாளியா மாறிடுறேன், இந்த ஜனத்தை விட்டுருன்னு அவர் பிணையாளியாய் அவர் சிக்கி கொண்டு என்னை கட்டவிழ்த்தவர். கையை நல்லா தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எங்கேயும் சிக்க, அப்போ உன்னை போன்றார்னா அந்த வீட்டாரை இங்கிருந்தே அவர் கரெக்ட் பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவேளை அந்த வீட்டுக்காரன் மோசமான ஆளா இருந்தாலும், அந்த கழுதை எட்டி உதைக்கிற கழுதையா இருந்தாலும், கர்த்தர் சொல்லி நீ ஒன்றை செய்வாயானால் அங்கே எல்லாமே கர்த்தரே பார்த்து கொள்வார். ஆமென். ஒருவேளை அது எட்டி உதைக்கிற கழுதையா கூட இருக்கலாங்க, அந்த வீட்டுக்காரர் கூட மோசமான ஆளா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொன்னா எட்டி உதைக்கிற கழுதை கூட எசைஞ்சு வரும். ஆமென். நீங்க வேதத்தில் மத்தேயு 21:3 என்ன சொல்லுது பாருங்க. 21:3, ஒருவன் உங்களுக்கு ஏதாகினும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். பார்த்தீங்களா? இது இவங்களா கேட்கல. ஆண்டவரே நாங்கள் போனால் அந்த கழுதியை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்கல. இது ஆண்டவரே சொல்கிறாரு. சரி, அவன் அனுப்பிடுவான், கழுதை என் கூட வரணுமே, இசைஞ்சு வரணுமே. நீ கீழ்ப்படிந்தால் உன்னோடு மற்றவைகளும் கீழ்ப்படியும். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரால் ஒரு பிரச்சனை வந்தால் ஆண்டவரே அதை பார்த்து கொள்வார். ஆமென்னு சொல்லுங்க. இல்லை அந்த வார்த்தை சொல்ல, ஆண்டவரால் ஒரு பிரச்சனை வந்தால் அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். If a problem comes because of Jesus, இயேசுநாதர் அந்த பிரச்சனை ஆண்டவரே உங்க வார்த்தையை சொல்ல போய் தானே அதை அவர் பார்த்துக்குவார். காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைஞ்சு போனதுக்கு காரணமே இயேசுநாதர் தான். அவன் 300 பேருக்கு பத்திரிகை கொடுத்து 300 பேருக்கு அவன் ரசம் காய்ச்சிட்டான். இயேசுவை பார்க்க வருகிற கூட்டம் நிறைய அந்த கல்யாணத்துக்கு வந்துச்சு. அப்போ இந்த பிரச்சனை யாரால வந்த பிரச்சனை? சொல்லுங்க வாயை திறந்து. அவரால் வந்த பிரச்சனை. ஏன்னா அவரை பார்க்குறது ஒரு கூட்டம் வந்துச்சு, திராட்சை ரசம் குறைபட்டு போச்சு. அவர் என்ன பண்ணிட்டார்? அவரே அற்புதம் பண்ணி ஒரு பிரச்சனை இல்லாமல், ஏன்னா அவரால் வந்தால் அவரே பார்ப்பார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஒருத்தவன் நல்லா தான் வீடை வச்சிருந்தான். இயேசுநாதர் வந்தால் ஒருத்தவன் வீட்டு கூரையே பிரிச்சுட்டான். இயேசுநாதர் அப்படியே விட்டு, மகனே அப்படியே கொஞ்சம் மழையில் நனைஞ்சு வாழ்ந்துரு மகனே, அவன் போயிருப்பார். அவரால் வந்த பிரச்சனை அவரே சரி பண்ணியிருப்பார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீ அவருக்கு போய் உபதேசம் பண்ணி இது எப்படி கூடும், இது எப்படி ஆகும், இது சரிப்பட்டு வருமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரே சொல்றார், போயாண்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. ஏன்னா அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எது வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். ஆகவே வசனம் என்ன சொல்லுது?
அருமையிலே அந்த கழுதையும் அவனை எட்டி உதைக்கல, அந்த வீட்டுக்காரன் அவனை திட்டல. ஏன்னா கர்த்தர் சொல்லி போறாரு, எல்லாம் ஸ்மூத்தா நடக்குது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீயா போன பிரச்சனை வரும், அவர் சொல்லி போன பிரச்சனை வராது. அவரா தந்தா நல்லதா இருக்கும், நீயா போய் தேடினா அது கெட்டதா இருக்கும். சோத்திரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நீயா பார்த்தா அது ஒஸ்டா இருக்கும், கர்த்தரா தந்தா அது பெஸ்டா இருக்கும். அது பொண்ணு மாப்பிள்ளையா கூட இருக்கட்டுமே, தோத்திரம் அழகா இருக்குன்னு தான் கல்யாணம் பண்ணேன். தோத்திரம் அப்படித்தானே சிம்சோனும் கல்யாணம் பண்ண, அழகா இருக்குது. என் கண்ணுக்கு அவள் எப்படி இருந்தா, பிரியமா இருந்தா, கண்ணை நோண்டிட்டான். அவள் தாங்க வேணைய வச்சா. சோத்திரிக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவரா தந்தா சோத்திரிக்கிற எல்லாம் அவர் பார்த்துக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. மத்தேயு 21:6 சோத்திரிக்கிறோம். கீழ்ப்படிந்தார்கள். 6 பாருங்க. சீஷர்கள் போய் பாருங்க, அவர் சொன்ன உடனே கொஞ்சம் கூட அங்கே ஸ்ட்ரக் ஆகல அவங்க. அவர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. அப்படியே போனார்கள், அப்படியே செய்தார்கள். இந்த வார்த்தையில பாருங்கள், போய், அந்த வார்த்தையின் முடிவிலே செய்து, போய் செய்து. எல்லாம் சொல்லுங்கள். அப்படியே போனார்கள், அப்படியே செய்தார்கள். வாதங்கள் இல்லை, விவாதங்கள் இல்லை, பட்டிமன்றங்கள் இல்லை, கருத்து சொல்லுதல் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொன்னது அப்படியே போனாங்க. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். சொன்னபடியே போனார்கள், சொன்னபடியே செய்தார்கள். சத்தமா சொல்லுங்க. சொன்னபடியே போனார்கள், சொன்னபடியே செய்தார்கள். இந்த 2 பேர்கிட்ட வேலை கொடுத்த உடனே அவன் 2 பேரை கை காட்டல. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் தான் ஏற்கனவே வேலை பண்ணேன், என்னையே வேலை விடுறீங்க. இந்த அவன் சும்மா தான் இருக்கிறான், அவனை அனுப்புங்களேன். இவன் சும்மா தான் இருக்கிறான். அவன் நம்ம சில நேரங்களில் ஊழியர்லாம் என் தம்பி அதை போனோன்னா அவன் சொல்லுவான், ஏய் போகணும் தோ நம்பி எதுக்கு, நான் இவனை வேலை விட்டான், அவனை வேலை விடுவான். இதெல்லாம் எங்கே போய் கரை சேர்றது? தோத்திரம் நம்மள்கிட்ட தானே பாஸ்டர் சொன்னார், நம்மளே போவோம். அவன் 2 பேர்கிட்ட கை காட்டுவான், அவன் ஒரு வேளை யாரை காட்டுவானோ நமக்கு தெரியாது. சோத்திரம் சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்கள் வளரப்போவதும் இல்லை. அவர்களை கொண்டு கர்த்தர் அடுத்த காரியத்தை செய்யவும் மாட்டார். இவர்கள் யார் கையும் காட்டல. மோசே ஒருத்தர் சொன்னார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் வேற யாராவது அதுக்கு அனுப்புங்க ஆண்டவரே, என்னால் முடியாது, நான் வாக்கு உள்ளவன் அல்ல, நான் மந்தனாவு உள்ளவன், இதுக்கெல்லாம் நான் ஒர்த்து கிடையாது. ஆண்டவர் அப்படி சொன்ன மோசையின் மேல் கோபம் கொண்டார் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் உனக்கு ஒன்றை செய்ய சொன்னா நீ செய்ய பாரு. ஹல்லேலூயா. இன்னொருத்தவனை விடாத. சோத்திர சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடிக்கிறவர்களே அழகானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் இந்த பணியை செய்தாலும் சில ஆட்கள் இப்படி இருப்பாங்க, அந்த வேலையை செலக்ட் பண்ணி செய்வாங்க. இந்த வேலையை பாஸ்டர் சொல்றாரு, இந்த வேலையை செஞ்சால் நமக்கு பேர் வருமா அப்படின்னா அந்த வேலையை செய்வாங்க. இந்த வேலை செய்யறதுனால எனக்கு என்ன லாபம் இருக்கு இல்லை அப்படின்னா அதை தயங்குவாங்க. நான் சொல்லுகிறேன், பேர் புகழுக்காக நாங்கள் எதையும் செய்கிறவர் இல்லை. அவர் போக சொல்லுகிறார், நாங்கள் போகிறோம். அவர் செய்ய சொல்லுகிறார், நாங்கள் செய்கிறோம். பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம். அல்லேலூயா. தங்கள் பேர் விளங்க வேண்டும் என்று ஒருவர்கள் பாபேல் கோபுரம் கட்டினாங்க. கர்த்தர் அந்த வேலையை தரைமட்டமாக்கினார். பேருக்காக எதையும் செய்யாதீங்க. நம்மளை யாராவது மெச்சுக்குவாங்களா, நம்மளை யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா, நம்மளை பாராட்டுவாங்களா, அதுக்காக நீங்க செய்யக்கூடாது. சோத்திரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, சோத்திரி. என்ன வேலை ஆண்டவர் சொல்றாரோ அதை நாங்கள் செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ், glory to the Lord. 5 தாலந்தோ 2 தாலந்தோ 1 தாலந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடிப்போ, அழகா நிற்கும் யார் இவர்கள்? சதத உயர்த்தி நிற்கும் யார் இவர்கள்? ஆமென். இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? மறுபடியும் 5 தாலந்தோ 2 தாலந்தோ 1 தாலந்தோ
உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ ஏற்ற பணி செய்து முடித்தோ அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சந்த உயர்த்தி சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்காரத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் தனிமையிலோ வறுமையிலோ லாசரு போன்று நின்றவர்கள் யாசித்தாலோ போஷித்தாலோ விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் Praise God. திரளாய் நிற்கும் யார் இவர்கள் ஓ சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் Hallelujah. அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அப்படியே போனார்கள், அப்படியே செய்தார்கள். They went exactly what Jesus said. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யுங்கள். யோவான் 2:5 அதைத்தான் சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். கீழ்ப்படிதல் என்பது எதிர்பார்ப்பில்லாமல், நிபந்தனை இல்லாமல், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்வார்கள். மறுபடியும் சொல்லுங்க. கீழ்ப்படிதல் என்பது எதிர்பார்ப்பில்லாமல், நிபந்தனை இல்லாமல், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்வதே பூரண கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. 148 சங்கீதம் 8 சொல்லுகிறது, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. காற்றே அவர் சொற்படி செய்யுமானால் நான் ஏன் செய்யக்கூடாது? ஹல்லேலூயா. இந்த 2 பேர் அப்படியே போனார்கள், அப்படியே செய்தார்கள். இந்த ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22:1 பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. இது அறிவுக்கும் சோத்திரிக்கிற யோசனைக்கும் அப்பாற்பட்ட வார்த்தையா இருக்கு. எதெல்லாம் மனுஷனால் விட முடியாது அதையெல்லாம் விட்டுட்டு நான் காட்டுற இடத்துக்கு போ அப்படின்றார். 4 பாருங்கள். ஆபிரகாம் சொன்னபடியே, பாருங்க எப்படி என்ன எக்ஸாக்டா ஆண்டவர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அதுல அவன் போகும்போது அவன் வயசு 75 வயசுங்க. அவருடைய மனைவிக்கு 65 வயது. சோத்திரிக்கிறோம். அறிவு, உணர்ச்சி, சூழ்நிலை, அனுபவங்கள் எதுவும் ஒத்து வரவில்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் ஒத்து வர்றான். சில விஷயங்கள் ஒத்து வராது, ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் ஒத்துக்கொண்டான். அதனாலதான் அவனை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. முன்பு தெரியாத இடம்தான். அவர் சொல்றாரு நான் போறேன், அவர் நடத்துவார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் அவர் சித்தம் செய்து அவருக்கு கீழ்ப்படிவதுதான். தேவ சித்தம், ஸ்தோத்திரிக்கிறோம், புரிந்து கொள்வது, தேவ சித்தத்தை நாம் செய்வது. உலகம் உங்களுக்கு கீழ்ப்படினா நீங்க முதல்ல கீழ்ப்படிங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படினா நீங்க முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. புருஷனே உன் மனைவி கீழ்ப்படினா நீ முதல்ல கீழ்ப்படி. மனைவியே உன் புருஷன் நீ சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படினா முதல்ல நீ கீழ்ப்படி. நிறைய பேருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிறீங்க பிள்ளை கீழ்ப்படியவே இல்லை, நீ முட்டி போட்டு அழுது ஜோம் பண்ணு. ஆண்டவரே நான் சொல்கிறேன் என் பிள்ளை தேர்த்து பேசுகிறான், ஒன்றுமே புரியல ஆண்டவரே, அழு ஆண்டவருடைய சமூகத்தில். அவர் சித்தத்துக்கு நீ முதல்ல கீழ்ப்படி. கர்த்தருடைய காரியங்களுக்கு என்னென்ன நீ கீழ்ப்படியாமல் போனே அதெல்லாம் கரெக்ட் பண்ணு. ஆட்டோமேட்டிக்காக உன் பிள்ளை உன் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். உன் கீழ்ப்படிதல் தான் மற்றவருடைய கீழ்ப்படிதல் இருக்கிறது என்பதை நீ மறந்துடாத. நீ கீழ்ப்படியவே இல்லை, நீ இன்னொருத்தவங்களுக்கு நீ அதை பண்ணு நீ இதை பண்ணு, உன்னை யாரும் வார்த்தை சட்டம் பண்ண மாட்டாங்க. உனக்கே கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படியாதவன் சொல்லும் வார்த்தைக்கு மற்றவர்கள் யாரும் கீழ்ப்படிய மாட்டார்கள். நீ கீழ்ப்படி. சோத்திரிகள். அல்லேலூயா. இவன் தேவன் கீழ்ப்படிந்து போனான். சோத்திரிக்கிறோம். பாருங்க, கீழ்ப்படிந்து போனார்கள். அந்த வீட்டார் இவர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த கழுதை அவர்களுக்கு கீழ்ப்படிந்தது.
கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு போனா அந்த வீட்டார் நீங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிவான், அந்த கழுதையும் உனக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. கழுதை போய் இவன் அப்பதான் முறையா பார்க்குறான். கழுதையை போய் கட்டா விழுக்கிறான். அந்த 8 உதைக்கல, அப்படியே சைலண்டா இருக்கு. அவனுக்கு லகுவா சில நேரம் இந்த கழுதையை இழுத்துன்னு போக முடியாதா? இப்போ பீலையாம் கூட பாருங்க, ஒரு கழுதையை அவன் கண்ட்ரோல் என்ன செய்யவே முடியல, பண்ண முடியல. அவன் இழுக்கிறான், அது வேற பக்கமாக இழுத்துக்கின்னு போகுது. பீலையாம் சரியில்லை, கழுதையும் சரியில்லை. நீ சரியா இருந்தா கழுதை சரியா இருக்கும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அங்க கழுதை சரி வரல? பீலையாம் சரியில்லை. இங்க ஏன் கழுதை கரெக்டா வருது? அங்க ஆள் சரியா இருக்கான். நீ கீழ்ப்படிஞ்சா கழுதை கீழ்ப்படியும், நீ கீழ்ப்படிஞ்சா அந்த வீட்டார் கீழ்ப்படிவாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி கீழ்ப்படிந்ததின் பதில் என்ன? இவன் கீழ்ப்படிஞ்சாங்களே, 5 பாயிண்ட சொன்னல, டு ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிந்ததுனாலே அவருடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. மத்தேயு 21:5 பாருங்க. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. இப்ப இந்த ரெண்டு பேரையும் இயேசு கிறிஸ்து இந்த கழுதையின் மேல் வருவார் என்று பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட அந்த கர்த்தருடைய வார்த்தையை இந்த 2 பேரை வச்சு நிறைவேற்றுற என்ன பாக்கியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட அந்த வேர்ட் மற்றவங்களை வச்சு நிறைவேற்றல, அந்த 2 பேரை வச்சு நிறைவேற்றுறார். எல்லாரும் இந்த பைபிள் அப்படி கையில் எடுங்களேன். ஆண்டவர் காண இந்த பைபிளை எடுங்களேன். ஆண்டவரே, இந்த வசனத்தில், இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என் மூலமாய் நடப்பதாக. இந்த வசனங்களின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே. பாருங்க, தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட ஒண்ணு நடக்கணும். அதை யாரையோ வச்சு இல்ல, இந்த 2 பேரை வச்சு ஆண்டவர் நடத்துறார். எல்லாம் சொல்லுங்க, என்னை கொண்டு அவர் வார்த்தையை நிறைவேற்றுறாரு. நான் எவ்வளவு பாக்கியவான். சத்தமா சொல்லுங்க, என்னை கொண்டு அவருடைய சித்தத்தை செய்ய வைக்கிறாரு. நான் எவ்வளவு பெரிய பாக்கியவான். என்னை கொண்டு பேசுகிறாரு. சில நேரம் நீங்க சாதாரண அற்பமா இருக்கலாம், எங்கேயோ போய் பேசியிருப்பீங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, நீங்க சொன்னபடியே என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆறுதல் வந்துச்சு சிஸ்டர். நீங்கள் சொல்லிட்டு போனீங்கல்ல, கர்த்தர் அப்படியே செஞ்சார். அப்போ நீங்கள் யோசிக்கணும், நான் சாதாரண ஒரு ஆள், ஆனால் அந்த ஒரு தேவ பிள்ளையை தைரியப்படுத்த என்னை கொண்டு பேச வைக்கிறாரு. அது எத்தனை பெரிய பாக்கியம். அல்லேலூயா. என்னை கொண்டு பாட வைக்கிறாரு, என்னை கொண்டு ஆராதிக்க வைக்கிறாரு. அல்லேலூயா. 1000 பேர் இருக்காங்க ஜெபிக்க, ஆனா அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை என்ன ஜெபிக்க வச்சு சரி செய்யறாரு. அத யாரையோ செய்ய வச்சிருக்கலாமே, என்ன போய் அங்க ஜெபிக்க வச்சு அந்த சகோதரிக்கு சுகம், அந்த பிரதருக்கு ஒரு ஆசீர்வாதம். அதுக்கெல்லாம் நம்ம தகுதி தானா? அந்த 2 பேர் அந்த தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த 2 பேரை வச்சு செய்யறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரிக்கிற எல்லாரும் இந்த வேதத்தை மறுபடியும் கையில் எடுங்க. இந்த வேதத்தில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை என்னை கொண்டு நிறைவேற்ற பயன்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள் என்னை கொண்டு நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஜாதிகளை சந்திக்க, ஜனங்களை சந்திக்க, உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்க, வீட்டிலே கலங்கரை விளக்காயிருக்க, அநேகரை மீட்க, அநேகருக்கு ஒளியாக என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேலையை செய்யும்படி என்னை தெரிந்தெடுத்தீரே, உமக்கு நன்றி. என்னை விட நல்லவர்கள் உண்டு, நீதிமான்கள் உண்டு, படித்தவர்கள் உண்டு, திறமைசாலிகள் உண்டு, ஜாம்பவான்கள் உண்டு, லெஜண்ட்ஸ் உண்டு. நான் அவங்களெல்லாம் ஒரு ஆளுக்கு நான் ஈடானவன் அல்ல. என்னை கொண்டு செய்கிறீங்களே. நான் என்ன சொல்றேன்,
என்னை விட படித்தவங்க, என்னை விட திறமையானவங்க, என்னை விட சோத்திரம் ஞானம் பெற்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ நேரம் அழுத உண்டு, ஆண்டவரே என்னை கொண்டு இதை செய்கிறீங்களே, நான் தகுதியே இல்லையே. ஹல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது என்னை விட ஸ்காலர், சோத்திரிக்கிறோம், மாஸ்டர் டிகிரி, டபுள் மாஸ்டர் டிகிரி படித்து சோத்திரிக்கிறோம். அதில் மேக்ஸில் இவ்வளவு சாதிச்சு வந்தவங்க, சயின்ஸில் அப்படி சாதிச்சு வந்தவங்க எத்தனையோ பேருடைய பைபிள் காலேஜில் இருந்தாங்களே. ஆனால் முதல் மாணவன் அவங்க படிப்புகளை நான் ஓரம் கூட கிடையாது. ஆனால் கிராஜுவேஷனில் அப்போ தான் தெரியுது, என் பேரை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுறாங்க. எல்லாரிலும் வயதில் குறைந்தவன், படிப்பில் குறைந்தவன், எப்படி எனக்கு இன்னும் விளங்கலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரிக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, இதெல்லாம் நடக்கும்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. அது யார் மூலமா நடத்துறாரு? அந்த 2 பேர் மூலமா நடத்துறாரு. எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு அந்த ஒரு காரியம் இருக்கணும். வேகமாக அடுத்தது சோத்திரிக்கிறோம், த ரியாக்ஷன் ஆஃப் த கிரவுட். சோத்திரிக்கிறோம் பாருங்க, மத்தேயு 21 சோத்திரிக்கிறோம், அதனுடைய 7-8 பாருங்க. 7-8 பாருங்க. கழுதையும் குட்டியும் என்ன செய்தாங்க? கொண்டு வந்த அந்த 2 பேர் கொண்டு வந்தாங்க. பைபிள் சொல்லுது, அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அடுத்த வசனம் என்ன போடு? திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார், வேறு சிலர் மரக்கலைகளை தரித்து வழியிலே பரப்பினார். இங்கே ஒரு குறிப்பு, தங்களுடையதை தந்தார்கள். இந்த 2 பேர் தான் ஆண்டவர் அந்த ஊழியத்துக்கு அனுப்பினாரு. அந்த 2 பேர் அதை கொண்டு வந்தாங்க. அப்பொழுது சோத்திரிக்கிறோம், அங்கே ஒரு வேர்ட் பாருங்க, தங்களுடையதை தந்தார்கள். இப்போ நான் இங்கே இருக்கிற சகோதரிகளை பார்த்து கேட்குறேன், பிரதரை இங்கே ஒரு தண்ணி கொட்டிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க ஏம்மா, கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கம்மா. இங்கே தண்ணி கொட்டிருச்சு, இப்போ தண்ணி கொட்டிருச்சு, எப்படி துடைப்பீங்க? என்னம்மா, துணி எடுத்துன்னு வருவீங்களா? இல்லை, துணி எடுத்துன்னு வருவாங்க, ஒருத்தர் சாக்கு எடுத்துன்னு வருவாங்க, ஒருத்தவங்க மேட் எடுத்துன்னு வந்து போட்டு துடைப்பாங்க. உங்கள் ஷாலை போட்டு துடைப்பீங்களா? இந்த வசனத்தை பாருங்க, அந்த கழுதையும் கழுதை குட்டியும் அங்கே வருது. அங்கு ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களை தாங்க போட்டுக்கிட்டு இருந்தது, தாங்க யூஸ் பண்ணி தாங்கள் இப்போது அணிந்து கொண்டிருக்கிற வஸ்திரத்தை கலற்றி அவைகள் மேலே போடுறாங்க. 2 வார்த்தை வருது பாருங்க. 7ஆம் வசனத்தில் தங்களுடைய வஸ்திரங்களை, 8வது வசனத்தில் தங்கள் வஸ்திரங்களை. யோசிச்சு பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு எதை விரிக்கிறாங்கன்னு பாருங்க. கட்டப்பட்ட கழுதை, கட்டப்பட்ட கழுதை குட்டி, கழுதை கீழ்ப்படிஞ்சு வருது. அந்த கழுதைக்கு சோத்திரிக்கிறோம், ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை கொடுத்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, ஷேர் வாட் யூ ஹேவ். உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடு. சோத்திரம். அல்லேலூயா. தங்களுடையதை தந்தார்கள், தங்களுடைய பொருளை, தங்கள் பலத்தை, தங்களுடையதை அவங்க தராங்க. இயேசுவை ஒருத்தவன் நேசிச்சுட்டானா, இதை போய் நம்ம ட்ரெஸ் அப்படி கொடுக்குறோமே, நம்ம ரோட்டில் எப்படி நடந்து போகிறது, அது அந்த திங்கிங்கே வரல பாருங்க. இங்கே என்ன பாஸ்டர் என்னமோ அதை கொடுக்க சொல்கிறாரு, அது எப்படிங்க? 2 பேர் பேசினே போவோம் பாருங்க. இப்போ என்னடி திடீர்னு பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு? எவன் எப்படி எப்படி தோத்திரம் பேசின்னு போவீங்களோ? ஏசுநாதரே உங்களுக்கு தான்பா வெளிச்சம். சோத்திரம். ஆனாலும் ஒரு கமாண்ட் அடிச்சுக்கின்னு பிரசங்கத்தை விட்டுருவாங்க. என்ன பாயிண்ட் சொன்னது? இன்னும் ஏன் திடீர்னு பாஸ்டர் எப்படி சொன்னார்? இன்னமும் ஆப்போசிட்டில் அவர் தான் 15,000 கட்டுறாராம். அது நம்புற மாதிரியாவா இருக்குது? எப்பா ராஜா சோத்திரம், என்ன ரொம்ப நல்லவங்களுக்கு நான் ஊழியம் செய்கிறேன். சோத்திரம். இங்கே பீடத்தை தான் அவன் சொல்லுவான், அவன் ஒரு கமாண்ட் அடிச்சுக்கினே போவான். தோத்திரம். யார் யாருக்கெல்லாம் ஊழியம் செய்கிறேன் பாருங்க. சில நேரங்கள் ஆண்டவர் மேலே ஒருத்தவன் அன்பு வச்சானா, அவனுக்கு ஆண்டவர் கொடுப்பதெல்லாம் பெரிய காரியமாய் தெரியாது. கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது. இவர் போய் இதெல்லாம் சொல்கிறாரு. ஆண்டவரை நேசிக்கிறவன் தன்னை
தன்னை ஒரு காரியமாக அவர் எல்லாம் பார்த்துக்குவார். பகிர்ந்து கொடுக்குறான் பாருங்க தங்களுடையதை. இதை கொடுத்துட்டா தனக்கு என்னன்னு அவங்க யோசிக்கல பாருங்க. சோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, சோத்தரிக்கிறோம். டைம்ல எனக்கு இல்லாட்டினா இன்னும் போட்டவங்களை. அல்லேலூயா. மத்தேயு 21:8-9 பாருங்க. சோத்தரிக்கிறோம். திரள் கூட்டம் பின்பற்றினார்கள். 8ஆம் வசனம் பாருங்க. திரளான ஜனங்கள். 2 பேரை தாங்க அனுப்புனாரு. அந்த 2 பேருக்கு பின்னாடி திரள் கூட்டம் வருது. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீ செஞ்சா உன் பின்னாடி திரள் கூட்டம் வரும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் கேட்கிறேன், இந்த கூட்டத்தை யார் கூப்பிட்டது? இந்த கூட்டத்தை யாரையாவது போய் புனல் வச்சு கூப்பிட்டாங்களா? நீ கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்து நீ நடப்பாயானால் உனக்கு பின்னே திரள் கூட்டம் வரும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. நீங்க 8ஆம் வசனத்தில் பாருங்க, திரளான ஜனங்கள். 9ஆவது வசனத்தில் பாருங்க, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனம். அப்படின்னு என்ன, இந்த 2 பேரும் அந்த கழுதையை கொண்டு வராங்க. முன்னாடி ஒரு கூட்டம் நடக்குது, அவர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நடக்குது. இவர்கள் நடுவில் வராங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனுடைய கணம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், போனது 2 பேர் தான், ஆனா அவங்க பின்னாடி வர்றது திரள் கூட்டம். நான் உன்னை சொல்லுகிறேன், நீ ஆண்டவருக்காய் கீழ்ப்படிந்தால் நீ வாழும் பொழுதும் திரளான கூட்டம் வரும். நீ கர்த்தருக்குள் மரிக்கும் பொழுதும் உனக்காக திரளான கூட்டம் வரும். சில சாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டான். அப்படின்னா அவன் அம்மா நல்லா வாழ்ந்திருக்கலான்னு அர்த்தம். தோத்திரம், அல்லேலூயா. நீ வாழும் பொழுது, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சோத்திரம், நீ வாழும் பொழுது திரளான கூட்டம் உனக்காக ஆண்டவர் கொண்டு வருவார். நீ மரித்தாலும் உனக்காக திரளான கூட்டம் வரும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, நான் இறந்தால் என் மனைவி என் பிள்ளைகள் அழுவார்களோ இல்லை, என்னால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் எனக்காக அழும். அவ்வளவு நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன்றார் ஒரு பாஸ்டர். சோத்திரிக்கிறோம். எனக்காக என் மனைவி அழுவா, என் பிள்ளைகள் அழுவா, இல்லை என் சொந்தக்காரன் அழுவான் நான் நினைக்கல. ஆனால் சோத்திருக்கிறேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெற்றெடுத்த சோத்திருக்கிறோம் என்னுடைய பிள்ளைகள் எனக்காக அழும்படி நான் ஊழியம் செஞ்சு வச்சிருக்கான்றாரு. சோத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. தோத்திரம், அல்லேலூயா. 4 பேர் உங்களுக்கு அழுவுறதுக்கு ஆளை செலக்ட் பண்ணி வைங்க. தோத்திரம். இந்த அம்மா தான் எனக்கு ஜெபம் பண்ணிச்சு, இந்த அம்மா தான் இயேசுநாதருக்கு நேரம் நடத்திச்சு. உன் பிள்ளை கூட அங்கே நின்று அம்மா பேங்க்கில் எவ்வளோ போட்டுக்கிறான் அவன் நின்று பேசின்னு இருப்பான். சில நேரங்களில் ஏய் பாரு உங்கள் அப்பா என்ன வச்சுருக்கிறான் பாரு, யார்கிட்ட என்ன பண்ணிக்கிறான்னு அந்த சர்வைவில் இருப்பாங்க சொந்தக்காரன். அல்லேலூயா. ஆனால் நீ ஒருவனுக்கு சத்தியம் சொல்லி அவனை வழி நடத்தி அவனுக்காக நீ ஜெபம் பண்ணுற ஒரு ஆட்கள் இருப்பார்னால் உன்னுடைய முடிவு காலத்தில் அவங்க வந்து அந்த நன்றியை அவனுக்கு செலுத்துவாங்க. கையை தட்டி. எத்தனை பேருக்கு இது புரியுது உங்களுக்கு? நான் எல்லா தரப்பையும் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். தோத்திரம், அல்லேலூயா. எல்லா டைமென்ஷன்லையும் உங்களுக்கு பேசி வைக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றது புரியாது, ஒரு நாள் புரியும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் திரளாய் வரும், வாழ்வு திரளாய் வரும், வசதி திரளாய் வரும், மேன்மை திரளா வரும். உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு போட்டி போட்டு வரும். என் பொண்ணை கட்டிக்கோ, உன் பொண்ணை கட்டிக்கோ அப்படின்னு ஒரு போட்டி. எங்கத்தனாலும் பொண்ணே கிடைக்கல பாஸ்டர்னா இன்னும் நீ கீழ்ப்படிலன்னு அர்த்தம். நீ ஆண்டவருக்கு சரியா நடந்தன்னு சொன்னா ஆண்டவர் அப்படி எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியலையே இன்னக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அதில் கூட உனக்கு ஆசீர்வாதத்தை வர பண்ணுவார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அந்த அம்மா சொன்னிச்சு பாரு இப்போ சாட்சி, என் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நான் எங்கள் பொண்ணு பார்ப்பேன், எனக்கு ஒன்றுமே தெரியலையே, ஆண்டவர் கொண்டு வந்தார்னு சொன்னிச்சு அந்த அம்மா. 7 அம்மா சொன்னிச்சே, அந்த அம்மா கர்த்தரை பிடிக்க போனதுனால வந்த ஆசீர்வாதம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அதுக்கு முன்னாடி ஏமா சைக்கிள்லேயே வரும், இப்போ ஸ்கூட்டர்லேயே வருது. தோத்திரம். அவனை அந்த பொண்ணை பார்த்து இறக்குறான், கையை பிடிச்சிக்கின்னு வரான். நானும் அங்கிறது பார்த்துன்னு தான் இருக்கிறேன். தோத்திரம் தோத்திரம். பாத்துமான்றான், பாத்துமா அப்படின்றான். அதுக்கு முன்னாடி அது மாட்டுன்னு வரும் சைக்கிளில், ஓட்ட சைக்கிளில் ஒரு மாதிரி. இப்போ அப்படி வந்து அப்படி அதை சகல பரிவாரங்களோடு யாரும் தொட்டுவிடக்கூடாது என்று அணைச்சிக்கின்னு வரான். தோத்திரம். இந்த ஆசீர்வாதம்லாம் எப்படி வருது?
பிடிக்க வேண்டியதை பிடிச்சா நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க என்ன பண்ண போறீங்களோ ஸ்தோத்திரம். இந்த திரளான ஜனங்கள் அவங்கள கூப்பிடல, சோத்திரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அவங்களா வராங்க. சோத்திரி. உங்கள் செயல்பாடுகள் எத்தனை பேரை பின்பற்ற வைக்கிறது, எத்தனை பேரை துரத்துறது. நம்ம சர்ச்சில் நிறைய பேர் சர்ச்சுக்கு வரணும் துரத்துறதுல பெருசாக இருப்பான். சர்ச்சுக்கு அது வந்துன்னு இருக்கான். இதே சர்ச்சுக்கு போகும்போது என்ன மாத்த சொல்லி அது நிறுத்தி வச்சிருது. தோத்திரம். அதுமாரி ஆளெல்லாம் பிடிச்சேன் அப்படி சப்புன்னு தட்டிடணும். அப்படி தோத்திரம். ஒரு ஆத்மாவை கொண்டு வரதுக்கு ஒரு யோக்கியதை கிடையாது. சர்ச்சுக்கு வர இங்கே வந்து நான் சபையாருக்கு சொல்கிறேன், ஒரு விசுவாசி இங்கே வருதுன்னா இங்கே விசுவாசி நீ கேட்குறத கொள்றதுன்னா அங்கே வீட்டில் போய் வச்சுக்கணும். இங்கே சர்ச்சில் இங்கே வாசப்பில்ல நீ வருவன் தாண்டி நான் பார்த்துன்னு இருந்தேன், நான் அதுக்குத்தானே இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தேன். இந்த மாதிரி ஆளெல்லாம் ஆண்டவர் போட்டு தள்ளணுன்ற தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஆத்மானா எனக்கு அதில் நான் பொசசிவாக இருக்கிறேன்ல. சோத்திரம். ஒரு சபைக்கு ஒரு ஆட்கள் வருது எவ்வளோ விஷயம். ஆகவே அவர்களை உங்கள் செயல்பாடு இன்னொருத்தரை பின்பற்ற வைக்கணுமே ஒழிய இன்னொருத்தரை துரத்துறமா இருக்குது. ஆனால் இந்த 2 பேருடைய செயல்பாடு திரளான ஜனங்களை பின்பற்ற வைக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு 21:9 பாருங்க. என்ன அந்த கீழ்ப்படுதல் வந்த பிரதிபலிப்பன. முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர், பாடினார்கள், துதித்தார்கள். இதுதான். இவங்களை யாராவது பாட சொன்னால ஓசன்னான்னு இவங்களை யாருங்க பாட சொன்னது? இந்த திரளான ஜனங்கள் ஓசன்னா, உன்னதத்தில் சோத்தரிக்கிறோம், தேவனுக்கு மகிமை, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர், சோத்தரிக்கப்பட்டவர், ஓசன்னான்னு இந்த திரளான ஜனங்களை பாட சொன்னது யாரு? நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா ஜனங்கள் பாடுவார்கள், ஜனங்கள் துதிப்பார்கள். சபையில் சில பாடு வாய தொறான்றான், நீ தொறான்ட்டு நம்ம ஆள் போயிடுது. சோத்திரம். அது கடைசி வரைக்கும் திறக்கவே மாட்டேது. ஆனால் இந்த ஜனங்களை யாரும் வாயத்தொற பாடு கையை விட்டுன்னு சொல்ல, அதுவா பாடுது. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய என் கீழ்ப்படுதல் என்கிற கிரியை இன்னொருவனை துதிக்க வைக்க, இன்னொருவனை பாட வைக்கும். ஒரு அம்மா அப்பா நல்ல ஜெபிக்கிற ஆளா நீ வீட்டில் இருந்தா நீ சொல்லாமலே உன் பிள்ளை பாடும், உன் பிள்ளை துதிக்கும். நீ வீட்டில் குடும்ப ஜபமே பண்ணுறது இல்லையே. பாஸ்டர் என் பிள்ளை ஜபத்துக்கே வரமாட்டான்றான், பாஸ்டர் வரமாட்டேன்றான், செய்ய மாட்டான். வீட்டில் நீ கத்தரை தூச்சாதானே அவன் துதிப்பான். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே ஒரு ஜனம் பாடுது, துதிக்குது, இதெல்லாம் அங்கே நடக்குது. ஒரு சாதாரணமாக இருந்துச்சு. இந்த 2 பேர் போன உடனே என்னென்ன கிரிகளாக நடக்குது பாருங்க. அது மாத்திரமல்ல, 21:9-10 ஆகிய வசனத்தில் முன்னடப்பார் பின்னடப்பார் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர், சோத்தரிக்கப்பட்டவர், ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். சும்மா பாடினதில் அது எப்படி இருந்தது? ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பாக இருந்தது. ஆமென்னு சொல்லுங்க. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ சில நேரங்களில் ஆச்சரியப்படுவாங்க, யார் இந்த பிரதர், யார் இந்த சிஸ்டர்னு நீ மற்றவர்களால் விசாரிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஊழியம் செயல்பாடு இருக்கணும். அல்லேலூயா. இந்த பாட்டு பாடினாங்களே அவங்க யாரு? அந்த ஜெபம் பண்ணாங்களே அவங்க யாரு? ரொம்ப நல்ல ஜெபம் பண்ணாங்களே, ரொம்ப நல்லா பாடினாங்களே அப்படின்னு நீ எல்லாராலும் விசாரிக்கப்படக்கூடிய, எல்லாராலும் ஆச்சரியமா எண்ணக்கூடிய ஒரு நபரா நீ மாறணும்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த 2 பேராய் நீங்கள் மாற வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறு நம்ம கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன? ஒரு 5 விஷயம். ஹியர் டு லிசன், கேட்பதற்கு செவி. ஆண்டவர் சொன்னார் போ அப்படின்னார். அவங்க செவி கேட்டுச்சா கேட்கலையா? ஆண்டவரே அந்த 2 பேருடைய செவியா என் செவியை மாற்றுங்க. நீங்க போன்னு சொன்ன உடனே அந்த அந்த வார்த்தையை கேட்டு கேளாமல் போற செவியா இல்ல, சோத்திருக்கிற ஹியர் டு லிசன், கேட்கிற செவியாய் என் செவியை மாற்றுங்க. 2வது ஃபீட் டு கோ, செல்வதற்கான கால். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அது எவ்வளவு தூரம் தெரியல, ஆனால் அந்த கால்கள் இயேசுவுக்காக நடக்கிறது. உன் கால்கள் இயேசுவுக்காக நடக்க வேண்டும். யார் யாருக்கோ ஊருக்கு உலகத்துக்கு டூருக்கு சொந்தக்காரங்களோட சுற்றி பார்க்கறதுக்கு அது வேற ஜெபத்தோட வேற போவாங்க. பாஸ்டர் நாங்கள் போகிறோம், எங்களுக்காக ஜெபித்து அனுப்புங்கள். இப்போ இது கூட பாருங்க, சொன்ன உடனே யோ அந்த மனுஷங்கிட்ட இந்த ஜெபமே வேணாமியா அப்படின்றோம். அந்த சோத்திரம். அல்லேலூயா. நீ போ, ஆனால் ஊழியத்துக்காக அப்படி போயிடுறியா? நான் ஊழியம் செய்ய போகிறோம்,
ஜெபித்து அனுப்புனா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் பெரியப்பாவை பார்த்து விட்டு வருகிறேன், சித்தப்பாவை பார்த்து விட்டு வருகிறேன். எவ்வளோ காலத்துக்கு தான் ஊருக்கே போயின்னு இருப்பேன். என் கால்கள் கர்த்தருக்காக நடக்கிற கால்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வில் டு ஒபே, கீழ்ப்படிவதற்கான இருதயம். முரண்டு பிடிக்காம வாதம் பண்ணாம சோதரன் இல்லை ஆண்டவரே, கீழ்ப்படிவதற்கு ஏற்ற இருதயம். ஆமென். சில ஆட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர இந்த கீழ்ப்படிதல் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா சீனியாரிட்டி ஆகிட்டாங்களாம். தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹலோ அப்படின்வான், பேஸ் வாய்ஸில் பேசுவான். அதுக்கு முன்னாடி அப்படி பணிஞ்சு குனிஞ்சாலாம் இப்போ அப்படி நிமிர்ந்து சோத்திரம், தலை நிமிர்ந்து நில்லடா தமிழை நின்று சொல்லடா. அது அங்கே போய் இங்கேயா பண்ணுறது? இங்கே வரும்போது பணிந்து குனிந்து முழங்கால் படிகிற கடவோம் வாருங்கள். அதுதான் இங்கே. சில ஆட்கள்லாம் ஒரு காலத்தில் ப்ரேயர் வரும்போது முட்டி போடுவாங்க. இப்போல்லாம் சோத்திரம் அதுக்காக பாஸ்டர் என்ன இது? சில ஆட்கள் இது நான் உங்களுக்கு தான் சொல்ல, என்னால் என்னுடைய இருதயம் முழங்கால் படிதானா, என்னால் முழங்கால் படிட்டு தான் நான் படிடுவேன். கால் அது வேற. சில ஆட்களுக்கு அது கொஞ்சம் அந்த கொழுப்புலாம் ஏறி போனோம், இந்த முட்டியை போட்டு பழக்கம் இல்லை. நீ நின்னா முட்டி போட்டா என்ன, உன் கீழ்ப்படிதலை வச்சு உன் ஆசீர்வாதம் இருக்குதுன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. எவ்வளோ உயர்வு உனக்கு வந்தாலும் ஒரு பாஸ்ட்டுக்கு முன்னாடி நீ ஜெபம் பண்ணும்போது முட்டி போடுறது என்ன நீ அங்கே பண்ணல. நான் கர்த்தருக்கு நேராக உங்களை திருப்புறேன், நீங்கள் அது கர்த்தருக்கு நேராக பண்ணுறது. சோத்திரிக்கிற அனுபவங்கள் கூட கூட வயது கூட கூட உங்களுக்கு இன்னும் கீழ்ப்படிதலும் உங்களை ஒப்பு கொடுக்கறதும் அதிகரிக்க வேண்டிய ஒழிய அது சோத்திரிக்கிறோம் மாறக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. அந்த இருதயத்தை தாரும். சோத்திரிக்கிறோம். உன்னிடத்தில் உள்ளதை கொடு. சோத்திரிக்கிறோம். ஷேர் வாட் யூ ஹேவ். உனக்கு என்ன இருக்கு அதை நீ என்ன செய்ய கொடு. தங்கள் வஸ்திரங்களை என்ன செஞ்சாங்க? அவங்க கொடுத்தாங்க. லிப்ஸ் டு ப்ரொக்ளைம், வார்த்தையை சொல்ல வாய், கர்த்தரை துதிக்கிற வாய், அல்லேலூயா சொல்லும் வாய், அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும் வாய். அவர் போல் பேசிட நாவு வேண்டும், அவர் போல் அலைந்திட கால்கள் வேண்டும். அல்லேலூயா. எம்பிஎஸ் சபையின் பாடல் இது. சோத்திரிக்கிறாகவே அவருடைய வார்த்தையை சொல்ல. சிலக்கெல்லாம் மற்ற கதையெல்லாம் பேசுவான், பாட்டு மட்டும் வராது. சினிமாவில் சினிமாக்காரன் சொல்கிறது தெரியும் நம்ம பசங்களுக்கு. ஆடில் வர பாட்டை பாடுவான். ஏசு நான் பாட தெரியலையே அப்படின்னா அந்த வீடு என்ன மாதிரி வீடாக இருக்குது பாரு. கர்த்தரை வாயை பாடாத, கர்த்தருடைய பாடு தெரியாத வாய் அது என்ன வாய்? அது நார வாய். சோத்திரம். அது நல்ல வாயா? அது உன் பிள்ளைகள் பாட வேண்டாமா, பாட வேண்டாமா கர்த்தரை அப்படின்னு நான் சொல்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே எல்லாரும் சொல்லுங்கள், கேட்கும் செவிகள், நடக்கும் கால்கள், கீழ்ப்படியும் இருதயம், கொடுக்கிற இருதயம், சோத்திர கர்த்தரை துதித்து சொல்லும் வாய் எங்களுக்கு உண்டாயிருப்பதாக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா அந்த வசனங்களுக்கு? ஹல்லேலூயா ரஷகந்தர மதுரபரபா. எல்லாரும் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் இந்த பாடலை நம்ம ஏற்கனவே பாடின பாட்டையே பாடிட்டு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? சோத்திரம். இயேசு ராஜா முன்னே செல்கிறா. ஆமென். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா நல்ல வேகமாக ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. சத்தத்தை உயர்த்தே அல்லேலூயா துதி மகிமை. ஆமென். என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த 2 பேர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே அவர்கள் செய்த காரியம், அந்த கீழ்ப்படுத்தினால் வந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் ஆண்டவரே இன்றைக்கு தியானிக்க உதவி செய்தீர். அந்த 2 பேராக எங்களை மாற்றும். அந்த 2 பேரின் ஆவிக்குரிய அனுபவங்களை தந்து ஆண்டவரே சோத்திர என்னையும் சபையாரையும் ஆண்டவரே அவர்களுக்கு இருந்த கால்கள் கொடுக்கிற எண்ணங்கள், ஆண்டவரே சோத்திர துதிக்கிற வாய், ஆண்டவரே சோத்திர கீழ்ப்படுகிற இருதயம், இதெல்லாம் எங்களுக்கு இன்னும் தாங்கப்பா. இன்னும் பிள்ளைகளாக எங்களை நிலைநிறுத்தும், ஆசீர்வதியும். தாழ்த்தர ஒப்பு கொடுக்கிற கன மகிமை துதி சோத்திரம் எல்லாம் உமக்கே. ரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கிய சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்னும் இன்று சதா நாள் கிறிஸ்து வருகை பரிந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா. 3 முறை இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே சத்தத்தை உயர்த்தி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.